தக்க சமயத்திலே தேவையான ஒரு தலைப்பிலே நீண்ட நாளுக்கு பிறகு தேவையான ஒரு பொதுக்கூட்டத்தை நடத்தி கொண்டிருக்கின்றார் எனது அருமை அண்ணன் வைகோ. அதுதான் வைகோ. 1996 தொடங்கி இந்த ஸ்டெர்லைட் எதிர்ப்பு போராட்டத்திலே இன்றளவும் எத்தனை அவப்பெயர்கள் வந்தாலும் சரி, எவன் எதை சொன்னாலும் சரி, ஸ்டெர்லைட் எதிர்ப்பு போராட்டத்திலே அன்றிலிருந்து இன்று வரை அந்த ஆலை இங்கிருந்து விரட்டப்படும் வரை, அக்கு வேர் ஆணி வேறாக இங்கிருந்து விரட்டி அடிக்கப்படும் வரை அத்தனை கவனம் செலுத்தி இந்த ஊர் மக்களுக்காக தொடர்ந்து களத்திலே இருந்து வருகின்றார் எனது அருமை தோழர் திருமுருகன் காந்தி அவர்கள் சொன்னது போல அண்ணன் வைகோ அவர்கள் மீண்டும் வந்து உட்கார்ந்து விட்டார் என்பதே எங்களுக்கு போதுமான தைரியத்தையும் வலிமையையும் தருகின்றது. 1996 ஆரம்ப கட்டம். அதை பற்றி சரியாக யாருக்கும் ஒரு புரிதல் இல்லாத காலகட்டத்திலே நீதிமன்றத்துக்கு சென்றவர் அவர் அண்ணன் அப்பாத்துரை அவர்களும் இன்னொரு ஒரு வழக்கறிஞர் பிரகாஷ் என்று நினைக்கின்றேன். ஆரம்ப கட்ட வழக்குகளை போட்டவர்கள் அவர்கள். இவைதான் நமக்கு உணர்த்த ஆரம்பித்தன, இந்த ஆலையை பற்றிய உண்மைகளை கொண்டு வந்தன. இன்றைக்கு நம்ம இயற்கை பேரிடர்கள் எங்கு சுத்தி பார்த்தாலும் இயற்கை பேரிடர்கள் என்கின்றோம். ஆனா உண்மையை சொல்ல போனா இயற்கை பேரிடர் என்பது இயற்கையால் நிகழ்வது அல்ல. இயற்கையை சீண்டி பார்க்கும் மனித நடவடிக்கைகளால் நிகழக்கூடியதுதான், அதன் விளைவுகள் தான் இன்றைக்கு பேரிடர்களாக நடக்கின்றன. இப்போ ஒரு 4-5 நாளைக்கு முன்னால விளாத்திகளுமா பக்கத்துல ஒரு கருப்பு டோர்னடோ ஒண்ணு சுழற்சி எழுது எல்லோரும் என்ன நடக்குது என்று பயந்தோம். அன்றாட உலகம் முழுக்க இந்த மாதிரியான பேரிடர்கள் நடந்து கொண்டுதான் இருக்கின்றது. தூத்துக்குடியை போன்ற ஒரு தொழில் நகரம், பீலிப்பை சாகாடும் அச்சரும் அப்பண்டம் என்பார்களே, தாங்கு சக்தியை மிஞ்சி, இந்த நகரின் தாங்கு சக்தியை மிஞ்சி நாம் இன்றைக்கு ஒரு தொழில் நகரமாக இருக்கின்றோம். ஒருபுறம் இந்தியாவின் தொழில் வரைபடத்தில் நாம் முன்னணியில் நிற்கின்றோம் என்றாலும் இதற்கு நாம் கொடுக்கின்ற விலை என்பது மிக அதிகமாக இருக்கின்றது, கொடூரமாக இருக்கின்றது என்பதையும் நாம் மறக்க முடியாது. தூத்துக்குடியை போன்ற ஒரு தொழில் நகரத்திலே நமக்கு பேரிடராக இருக்கக்கூடியது என்ன? பகாசுர பலம் வாய்ந்த பெருநிறுவனங்கள் தங்களுடைய பொருளாதார பலத்தின் காரணத்தால் நாட்டின் சட்ட திட்டங்களை காலுக்கடியில் போட்டு மிதித்து கொண்டு விதிமுறைகளை கண்டும் காணாமல் எதை பற்றியும் அக்கறை இல்லாமல் இங்கு வீட்டிலிருந்து சாம்ராஜ்யம் நடத்த பார்த்தார்களே. 30 ஆண்டுகள் நாமும் அவர்களுக்கு அடியில் இருந்தோமே, அதுதான் நமது பேரிடர். தூத்துக்குடியின் பேரிடர் என்றால் அந்த ஆலை 30 ஆண்டுகளாக இங்கு இருந்தது என்பது. எனக்கு இது ஸ்டெர்லைட்டை பத்தி பேச ஆரம்பிச்சோன்னா நிறைய பேச வேண்டியது இருக்கும். ஏன்னா 1994 தொடங்கி இன்று வரை எங்கெங்கு என்னென்ன நடந்து கொண்டிருக்கின்றது என்பதை முழுவதுமாக வேறு எந்த நினைவுமே இல்லாமல் தொடர்ந்து கொண்டே இருப்பவள் நான். அண்ணங்கிட்ட அடிக்கடி நான் போவேன். இது குறித்து பல காரியங்களை புரிந்து கொள்வதற்கும் உதவிகளை பெறுவதற்கும் அவர்களுடைய தலைமையிலே இந்த கூட்டம் நடைபெறுகின்றது. தூத்துக்குடிக்காரர்களே, என் சொந்தங்களே, உங்கள் அனைவரின் பெயரிலும் அவர்களுக்கு நமது நன்றியை தெரிவித்துக் கொள்வோம். அதே போல் நம்மளுக்கு ஒரு சிக்கல், கூப்பிடுறதுக்கு குரல் எழுப்புவோமான்னு நினைக்கிறதுக்குள்ள நிற்கக்கூடிய ஒரு அருமை சகோதரர், ஆபத் பாண்டவன் வழக்கறிஞர் ஹென்றி டிஃபேன் எங்கேயும் நம்ம தவிக்க விட்டதில்லை. நம்மளுக்கு தெரிகிறதுக்கு முன்னாலே அவர் நிற்பார். அப்பேற்பட்ட ஒரு பாதுகாவலர் இந்த ஊருக்கு இருந்திருக்கின்றார். அதே போல இங்க மற்ற பலரும் இருந்திருக்கின்றார்கள்.
நெருக்கமான நண்பர்கள் இருக்கின்றார்கள் இங்கு. பேராளுமைகளே, உங்கள் அனைவருக்கும் தூத்துக்குடி மக்களின் சார்பில் முதலில் எனது அன்பான வணக்கங்களை, நன்றி கலந்த வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். நேரம் இல்லாதனால நான் தூத்துக்குடிக்காரி, இந்த போராட்டத்தில் அன்றையிலிருந்து இன்றைக்கு வர அதை தவிர வேற எதையும் நினைக்கல அப்படிங்கிறால நேரடியாக ரெண்டே விஷயத்த உங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்க வேண்டிய ரெண்டே விஷயத்த நான் சொல்றேன். அதாவது இந்த நேரத்தில் நிறைய பேர் என்கிட்ட கேட்டாங்க, ஏன் வைகோண்ண இன்றைய காலகட்டத்தில் திடீர்னு சுற்றுச்சூழல் பாதுகாப்பு அப்படின்னு ஒரு கூட்டத்தை பொதுக்கூட்டத்தை போடுறாரு, காரணம் என்ன என்று கேட்டார்கள். காரணம் இருக்கின்றது, அவசர காரணம் இருக்கின்றது, அவசிய காரணம் இருக்கின்றது. அமைதியா இருந்தோம். 30 ஆண்டு கால வரலாறு நம்முடைய போராட்டத்துக்கு. அந்த ஆலை 30 ஆண்டுகள்னா கரெக்டா சொல்ல போனா 32. நம்முடைய போராட்டத்திற்கும் 32 தான். இந்த 32 ஆண்டு கால வரலாற்றை நான் சொல்ல வேண்டியதில்லை. இங்க இருக்க எல்லாருக்கும் தெரியும், உங்களுக்கும் தெரியும், கள போராட்டங்களும் தெரியும், நம்முடைய சட்ட நீதிமன்றத்திலே நடத்திய போராட்டங்களும் தெரியும். எல்லா தலைவர்களை சந்தித்து எப்பொழுது பார்த்தாலும் அதை பற்றி பேசிக்கொண்டு நடத்திய இந்த போராட்டத்தை பற்றி தெரியும். இப்ப ஏன் திடீர்னு நடத்துறீங்க அப்படின்னு கேட்குறீங்கல்ல, மீண்டும் கழுத்துக்கு கத்தி வருகின்றது. திடீரென்று நாம் இறங்கவில்லை, நம்ம நீதிமன்றங்களை மதித்தோம். ஆகஸ்ட் 18, 2020 வந்த ஐயா சிவஞானம் பவானி அம்மாளுடைய அருமையான வரலாற்று சிறப்பு மிக்க தீர்ப்பு 2024 பிப்ரவரி 29 லீப் இயர் அது. அந்த மீண்டும் அங்க இந்த தீர்ப்பை குறித்து அந்த நீதியரசர் சொல்கின்றார், அந்த தீர்ப்பை, உயர்நீதிமன்றம் கொடுத்த தீர்ப்பை தாண்டி வேற எதுவும் சொல்வதற்கு எந்த முகாந்திரமும் இல்லை என்பதை உறுதியாக சொன்னார். அதற்கு பிறகு ஆய்வுக்கு போகின்றார்கள், நிராகரிக்கப்படுகின்றது. அமைதியா ரூம் போட்டு திட்டம் போடுவான்கள்ல, அந்த மாதிரி உட்கார்ந்து திட்டம் போட்டு 25 டிசம்பருக்கு கடைசி கட்டத்துல ஒரு திட்டம் போடுகின்றார்கள். இதை வேலிட் ஆக்கணும். அடுத்த கட்ட மறுபடியும் தூத்துக்குடியை கைப்பற்றுவதற்கான ஒரு முயற்சிக்காக கிரீன் காப்பர், 2 விஷயம் சொல்லி ஆகணும். கிரீன் காப்பர் என்று ஒன்று திட்டமிடுகின்றார்கள். 2 அறிவியல் அறிஞர்களை கூப்பிட்டு அவர்களிடம் இது பெரிய கிரீன் காப்பர் தான் நிறைய விஷயங்களை சொல்றாங்க. ஷார்ட்டா சொல்றேன். இது குறித்து ஒரு நண்பர், நன்றாக விஷயம் அறிந்த ஒரு நண்பர், அந்த கிரீன் காப்பர், பசுமை தாமிரம் என்ற அந்த அடுத்த கட்ட நகர்வுல என்னெல்லாம் இருக்கு என்பதை என்னிடம் காட்டி எல்லாமே நல்லா மாற்றி சொல்றாங்கல்ல. இப்ப இதை எப்படி செய்வாங்கிறாங்க. 70% அந்த ஓர், 30% ரீசைக்கிள்டு ஓர், சுத்திகரிக்கப்பட்ட தாது பொருள், இது 2ஐயும் மிக்ஸ் பண்ணி செய்யறாங்க. இதை குறைக்கிறாங்க, எமிஷனை குறைக்கிறாங்க, அதாவது இந்த உமிழ் காற்று வெளியேற்றப்படுகின்றதை குறைக்கிறாங்க, அதை செய்யறாங்க, இதை செய்யறாங்க, எல்லாத்தையும் சொன்னாங்க. நான் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டே இருந்தேன். இப்ப புரியுதா மேடம் அப்படின்னு கேட்டாங்க. நல்லா புரியுது. இது ஒரு ஒப்புதல் வாக்குமூலம், கன்ஃபெஷனல் ஸ்டேட்மெண்ட். கடந்த 30 ஆண்டுகளாக நாங்கள் செய்ய தவறிய விஷயங்கள், செய்த தவறுகள் அவ்வளோத்தையும் நீங்க ஒப்புக்கொண்டிருக்கீங்க. இந்த கிரீன் ரிப்போர்ட்ல அத்தனை அக்கிரமமான விஷயங்கள் அனைத்தையும் அதிலே என்னால் காண முடிந்தது. இதை நியாயப்படுத்தி இனிமேல் ஒரு பசுமையான ஒரு தோற்றம், ஒரு செயல்பாடு வந்துவிடும் என்ற ஒரு தோற்ற மயக்கத்தை உருவாக்குவதற்காக உருவாக்கப்பட்டதான் அந்த அறிக்கை. ஒரு தொழில் பெரிய முதலாளி, அவர்களே எடுத்துக்கொள்வோம், முதலாளி இருக்கிறாரு, ஒரு கொலைகாரன் தொடர்ந்து கொலை செய்துகிட்டே இருக்கான், கொள்ளையடிச்சுக்கிட்டே இருக்கான். போலீஸ் பார்லன்ஸ்ல அதுக்கு பேர் ஹிஸ்டரி ஷீட்டர், குற்ற வரலாற்று பட்டியலிலே உள்ளவர். ஒருத்தன் திருந்திட்டான், நான் இனிமேல் அப்படி செய்யவே போறதில்லை, ஒழுங்கா இருப்பேன், சத்தியமா ஒழுங்கா இருப்பேன், என்னுடைய கெட்ட பழக்கங்களை எல்லாம் விட்டுட்டேன் அப்படின்னு உங்கள்கிட்ட சொல்றான். முதலாளியே அவனை உங்க டிரைவரா வச்சு உங்க பிள்ளைகளை காலேஜுக்கு, ஸ்கூலுக்கு, கோயிலுக்கு அனுப்புவீங்களா? அவன் திருந்திட்டானே. அந்த மாதிரிதான் எங்களுடைய மனசுல இருக்கு. அவன் பசுமையா வச்சானா, ஆரஞ்சா வச்சானா, மஞ்சள், எந்த கலர்ல வச்சாலும் எங்களுக்கு கவலை இல்லை. அவனிடம் நம்பகத்தன்மை இல்லை. தொடக்கம் முதல் கடைசி வரை
பொய் மேல் பொய், புரட்டு மேல் புரட்டு, ஆரம்ப முதல் கடைசி வரை அவனை மாற்ற முடியாத ஒரு நோய் பட்ட ஒரு மனது, நோயாளியின் மனது. எனவே எந்த சூழ்நிலையிலும் எந்த காப்பர் கொண்டு வந்தாலும் நாங்கள் அனுமதிப்பதற்கில்லை. இது ஒரு பக்கம். இன்னொன்று, உங்களின் கவனத்துக்கு, இது நான் மேடை பேச்சாளரா இங்க உள்ளவங்கள சொல்லல, தூத்துக்குடி காரியா, நீங்க தெரிஞ்சிருக்க வேண்டியது. கிரீன் காப்பர் ஆபத்தானது, மிக ஆபத்தானது. அதை விட ஆபத்து என்னன்னா, பெரும் குற்றங்களை செய்யும் பொழுது அரசியல் ஆதரவும் அதிகார வர்க்கத்தின் துணையும் இருந்தால் மிக மிக ஆபத்தானது. அதை எக்காரணம் கொண்டும் நாம் அனுமதிக்கவே கூடாது என்பதை உங்களுக்கு நான் நினைவுபடுத்திக் கொள்ள, மோடி அவர்கள் மே 10ஆம் தேதி மாண்பிற்குரிய பிரதமர் அவர்கள் ஒரு அட்ரஸ் பண்றார். தெலுங்கானால ஹைதராபாத்ல ஒரு உரையாற்றுகின்றார். அந்த உரையிலே 4 விஷயங்கள் சொன்னார். அந்த மட்டும் நான் சொல்லிட்டு விட மற்றவங்க பேச வேண்டியவங்க எல்லாம் ரொம்ப நிறைய விஷயங்கள் பேசுவதற்கு இருக்கின்றார்கள். வலிமையான விஷயங்களை வலிமையாக சொல்ல இருக்கின்றார்கள். இந்த 4 இது மோடி சொன்னதுல நமக்கு ஆபத்தானது. காப்பர் இல்லாம நம்ம செத்து போயிருவோமா? 30 வருஷத்துக்கு முன்னால நம்ம பசியும் மட்டினியுமா கிடந்துகிட்டு இருந்தோம், அப்புறம் விரட்டி விட்டோம். இப்ப நம்ம பசியும் மட்டினியுமா கிடக்குறோம்? அப்படிலாம் ஒண்ணுமே இல்லை. நாடுகளுக்கிடையே ஏற்றமும் இறக்கமும், இந்த ஏற்றுமதி இறக்குமதியிலே ஏற்றமும் இறக்கமும் இருப்பது என்பது சாதாரணமா எல்லா நாடுகளிலும் உள்ளது. இந்த காப்பருக்கு உனக்கு வந்திருக்கக்கூடிய இந்த துடிப்பு எங்களுக்கான உணவுப் பொருட்களுக்கு கூட உனக்கு வரலையே. சோத்த கூட நாங்க வெளியிருந்து வாங்கி சாப்பிடக்கூடிய நிலைமையை ஏற்படுத்தி விட்டாயே. இது அதனால அது ரொம்ப பெரிய டிமாண்ட் இருக்குது. இது குறித்து பினான்சியலி பேசுவதா ரொம்ப பேசணும், பொருளாதார ரீதியாக உள்ள பாதிப்புகள். ஆனா அது ரொம்ப நீண்ட ஒரு பிரச்சனையா போயிடும். அடுத்து அவர் ரொம்ப ஒரு ஆபத்தான பயங்கரமான ஒரு விஷயத்தை சொல்றார். கான்ஸ்பிரசிஸ் நடக்குது இந்த ஊருக்குள்ள. அதுக்கு முன்னால இன்னொன்னு சொல்லிடுறேன். கோர்ட்டுகள் நீதி அரசர்களை அறிவுறுத்துகின்றார், நீதி அரசர்களுக்கு அறிவுறுத்துகின்றார். நேஷனல் இன்ட்ரெஸ்ட மனசுல வச்சு நீங்க தீர்ப்புகளை கொடுக்கணும்னு. 2 உயர் நீதிமன்றம், உச்ச நீதிமன்றம் 2மே மனதிற்கு மக்களுக்கு சார்ந்த தீர்ப்புகளை தந்ததற்காக அப்படி சொல்றார். நேஷனல் இன்ட்ரெஸ்ட். அப்ப நேஷனல் இன்ட்ரெஸ்ட்னா என்னது உங்களை பொறுத்தவரை? எங்களுக்கு தெரியும், டிஃபென்ஸ் நேஷனல் இன்ட்ரெஸ்ட், டயஸ்போராட வெல்ஃபேர் கூட நேஷனல் இன்ட்ரெஸ்ட் தான். அப்ப எங்க உயிர்கள் உங்களுக்கு நேஷனல் இன்ட்ரெஸ்ட் இல்லையா? இந்த ஸ்னோலின் செத்தா சாகட்டுமா? கிளாஸ்டன் செத்தா சாகட்டுமா? ஜான்சி போகட்டுமா? அது நேஷனல் இன்ட்ரெஸ்ட் இல்லையா உங்களுக்கு? எங்களுடைய வாழ்வாதாரங்கள் அழிந்தே போனால் உங்களுக்கு அது நேஷனல் இன்ட்ரெஸ்ட் இல்லையா? உங்களுக்கு யாரோ ஒரு தனியார் நிறுவனம் ஒருத்தன் எங்களுடைய வாழ்வையும் வாழ்வாதாரத்தையும் காலி செய்து வளர்வதுதான் நேஷனல் இன்ட்ரெஸ்ட் ஆக தெரிகின்றதா? மரியாதைக்குரிய எங்களுடைய பிரதமர் அவர்களே, தயவு செய்து யோசித்து பாருங்க. இந்த நாட்டுக்கே நீங்க பிரதமர், உங்களை நம்பி இந்த நாடு இருக்கின்றது. நீங்கள் எடுக்கின்றது தான் முடிவு. எதனை நேஷனல் இன்ட்ரெஸ்ட் சொல்றீங்க? எங்க உயிரை நாங்க கொடுக்கிறது நேஷனல் இன்ட்ரெஸ்டா? கவனித்துக் கொள்ளுங்கள். இன்னுமே ஒரு கூடுதலாக ஒன்று சொல்கின்றார். இந்த கான்ஸ்பிரேட்டர்ஸ் எல்லாம் கவனமாக கூர்மையாக நாம் கண்காணித்துக் கொண்டே இருக்க வேண்டும் என்கின்றார். யாரு கான்ஸ்பிரேட்டர்ஸ்? யாரு? நம்ம தான் போராளிகள். வாழ்வுரிமைக்காகவும் வாழ்வாதார உரிமைக்காகவும் போராடுகின்ற மக்கள் கொள்ளையடிக்கின்ற கூட்டத்தின் கண்களுக்கு கான்ஸ்பிரேட்டர்ஸா தெரியணும். இது மிகவும் ஆபத்தான ஒரு சொல்லாடல். இவற்றை நீங்கள் மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். அண்ணன் வைகோ இங்கே இருப்பது மிகப்பெரிய பாதுகாப்பாக கருதுகின்றேன். தோழர் ஹென்றி டிஃபைன் இங்கே இருப்பது மிகப்பெரிய பாதுகாப்பாக நான் கருதுகின்றேன். காரணம், நம்ம எல்லோரையும் கான்ஸ்பிரேட்டர்ஸ், தீவிர சரிகாரர்கள், நாட்டுக்கு எதிரானவர்கள் மக்கள்கிட்ட சொல்றாங்க, கவனமா இருங்க, அவங்கள்ட்ட கவனமா இருங்க அப்படின்னு சொல்றாங்க, தூண்டி விடுறாங்க. நமக்கு எதிரான ஒரு எதிர்ப்பு உணர்வை தூண்டி விடுகின்றார்கள். நாம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டியது இருக்கின்றது. ரொம்ப ரொம்ப அலர்ட்டா இருக்க வேண்டியது இருக்கின்றது. ஆனால் எக்காரணம் கொண்டும் நம்முடைய போராட்டத்தின் வேகத்திலே வலிமையிலே குறைவாக இருக்கவே கூடாது. நமக்கு ஓய்வு கிடையாது.
மரத்துக்கு ஓய்வு கிடையாது, காற்று என்ன அது அனுமதிப்பதும் இல்லை, ஓய்வு கிடையாது. இந்த ஆலை இங்கிருந்து ஓட ஓட விரட்டி அடிக்கப்படும் வரை நமக்கு ஓய்வு கிடையாது. மறந்து விடாதீர்கள். முதல்வர் பிரதமர் அவர்களே, இந்த தூத்துக்குடி நகரானது வீரம் விளைந்த மண். உண்டா இல்லையா? உண்டா இல்லையா? வீரம் விளைந்த மண். நாங்கள் போராடி கொண்டே இருப்போம் அதை விரட்டும் வரை. நம்முடைய முதல்வர் அவர்களுக்கும் இந்த நேரத்திலே எங்களுடைய மனதின் ஆழத்திலிருந்து கோரிக்கைகளை வைக்கின்றோம். படுகொலைகளை நிகழ்த்தி இருந்த ஸ்னோலின் அம்மா அந்த உட்கார்ந்து இருக்காங்க. இன்னும் கார்த்திக் அம்மா அப்பா எங்கேயோ இருக்கிறாங்க. ஜான்சி கிளாஸ்டன் மனைவி ஜான்சியுடைய வீட்டார் எல்லாருமே இங்க இருக்கிறாங்க. எனக்கு தெரியல, அவங்கள மட்டும்தான் தெரியுது, வந்திருக்கிறாங்க. ஈகையாளர்கள் இத்தனை பேர். அன்றைக்கு இது நடக்கும் என்று தெரியாமல் போய் உயிரை கொடுத்தோம். அடுத்த கட்டத்தை நீங்க முயன்று பாருங்கள். தெரிந்தே இறங்குவோம் களத்திலே என்பதை சொல்லிக் கொள்கின்றோம். முதல்வர் அவர்கள் நமக்கு நம்முடைய கோரிக்கையை ஏற்று இந்த குற்றவாளிகளை, படுகொலை செய்த குற்றவாளிகளை பணி நீக்கம் செய்ய வேண்டும், தண்டிக்க வேண்டும். முதல் இது பணி நீக்கம் செய்யணும், அவங்கள ஜெயிலில் அடைக்கணும். இந்த ரெண்டு நான் தூத்துக்குடி மக்களின் கோரிக்கைகளாக இப்போதைக்கு உங்களிடம் கேட்டுக்கொண்டு அமைகின்றேன். நன்றி, வணக்கம்.